20ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அது நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தீமை என்ற வார்த்தை வேதத்தில் அநேக இடங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தீமை என்ற வார்த்தை நிறைய இடத்துல கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிரு, மனுஷன் உனக்கு விரோதமாக நினைக்கிற தீமை, சிலர் ஒரு விதமான தீமை கடவுள்கிட்ட நம்ம கிட்ட சேர்க்கிற ஒரு காரியமாக கருதப்படும். தீமையை நம்ம வெறுக்கிறோன்னா நம்ம யாரோட இணைவோம்? கர்த்தரோட. சில இடத்துல மனிதர்கள் தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம் சொன்னால், சில மனுஷர்களுக்கும் ராஜ்யத்துக்கும் ராஜ்ய விரோதமாக சில தீமைகளை நினைப்பாங்க. இந்த வார்த்தை யோசேப்பு முதலாவதாக இந்த வார்த்தை தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா இப்போ நடந்து வருகிற இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது நீங்க செஞ்ச தீமை தான் கர்த்தர் எனக்கு என்னவா மாத்திருக்கிறாரு? நன்மையா முடிய பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்துல மனிதர்கள் நம்ம தீமையான காரியத்துல நம்ம உட்படுத்துறாங்க, தீமை நமக்கு செய்யறான்னா அந்த காலத்துல அந்த நெருக்கடியான சூழ்நிலையில அதுக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் செய்யல, அவங்களுக்கு நன்மை செஞ்சோம், நன்மை செஞ்சு நம்மளுக்கு தீமை செய்யும் போது அதனால அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வராது. ஆனா சில காலகட்டத்திலும் சில சூழ்நிலைகளிலும் அந்த தீமையை கர்த்தரை சில காலகட்டத்தில் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்னா அனுமதிப்பார். அது போலதான் யோசேப்புடைய வாழ்க்கையில தீமையை யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுமதித்தார். ஆனா ஆண்டோடைய ஒரு கேரண்டி ஒன்று கொடுக்கிறாரு, என்ன தீமை வந்தாலும் யோசேப்புடைய ஜீவன் கர்த்தர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜீவனை எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது, அது பிரித்து கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னா ஜீவன் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட. சில இடத்துல சில உபத்திரவங்கள், சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கும் போது கொஞ்சம் பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்குன்னு சொன்னா, அந்த நடந்து வருகிற சூழ்நிலை சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பிரதர் அங்க நான் என்னை கூப்பிடவே இல்லை, அந்த காரியம் எனக்கு தரல அப்படின்னு நீங்க ஒரு சில நேரத்தில் நீங்க கடினப்பட்டிருப்பீங்க. காலங்களும் சில சூழ்நிலை மாறும்போது இல்லை அது எனக்கு கொடுக்காம இருந்துதான் எனக்கு நல்லதா இப்போ தோன்றுது. அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றது நான் விளங்குது. சில ஆசீர்வாதங்கள் நம்ம கிடைக்கல ஒரு காலகட்டத்தில் ஏங்கியிருப்போம். பிரதர் கூட பிறந்த அண்ணனோ என்னோட சகோதரர்களோ எனக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணல, எனக்கு செய்யல, அந்த காரியம் ரொம்ப என் இருதயத்தை உடைக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் பார்க்கும்போது அவங்க செய்யாம இருந்தது தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் விளங்குது நான் சொல்றது? சில காலகட்டத்தில் சில மனிதர்கிட்ட நம்ம நீங்க உதவி கேட்டிருப்பீங்க, உதவி கேட்ட மனிதர் என்ன பண்ணிட மாட்டாங்க? உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த உதவி செய்யாம போனத காரியத்தை குறித்து நீங்க சில நேரத்தில் துவண்டு போயிருப்போம், கடினப்பட்டு இருப்போம், பாரப்பட்டு இருப்போம். ஆனா காலங்களும் சூழ்நிலைகளும் மாறுதல் அடையும் போது அன்றைக்கு தெரியும், அன்னைக்கு இவங்க குத்துருதான் இன்றைக்கு வரை நமக்கு என்ன பண்ணிருப்போமா சொல்லிட்டே இருந்திருப்போம். அதனாலதான் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில தான் அனுமதிக்கல. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில தீமை செய்யும் போது யோசேப்பு ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், ஆனால் என்னை தூக்கி எங்கே போட்டீங்க? குழியில் போட்டீங்க. நான் உங்களுக்கு நன்மை செய்ய வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க? தீமை செஞ்சீங்க. அன்னைக்கு அந்த தீமை என்னை வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சது. அந்த தீமையை வாழ்க்கையில் சகிக்க முடியாத காரியம். ஏன்னா நான் உங்களை உண்மையாக நேசித்தேன், ஆனால் நான் உங்களை உண்மையாக நேசித்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? உண்மையாக நேசிக்கல. அப்படிப்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் வரும்பொழுது அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் தான் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக தீமை செய்தார்கள். ஒருவேளை நீங்க வாழ்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நன்மை செய்து சில ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்யறாங்களா, நீங்க பொறுமை உள்ளவராயிருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. சில உங்களுக்கு விரோதமா குற்றம் சுமத்துறாங்களா, இல்ல வீண் பழி சொல்றாங்களா, நீங்க கலங்காதீங்க. இல்ல உங்களை குறிச்சு குறை சொல்றாங்களா, கலங்காதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பல தீமையான காரியங்கள் வளர்ந்தது. செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு போனான், நன்மை செய்ய போனவன் எங்க தூக்கி குழியில போடப்பட்டான். ஸோ எத்தனையோ விதமான அனுபவத்துல அவன் கடந்து போனாலும் முடிவில் கர்த்தர் ராஜ்யத்தின் அதிகாரியா யோசேப்பை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சொல்றார், ஒருவேளை நீங்க எனக்கு தீமை செய்யாம இருந்திருந்தா நான் இந்த நிலைக்கு என்னால என்ன பண்ணிருக்க முடியாது? வந்திருக்க. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்போ இவங்க வறட்சியினாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனாலும் இப்ப எங்க தேடி வராங்க? யோசேப்பை தேடி வராங்க. இப்ப இவன் சொல்றான், ஒருவேளை நீங்க எனக்கு தீமை செய்யாம இருந்திருந்தா உங்களை போல நான் என்ன பண்ணிருப்பேன்?
கஷ்டப்பட்டிருப்பேன், உங்களை போலவே நான் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் அலைந்து திரிந்திருப்பேன். அன்றைக்கு நீங்க தீமை செஞ்ச அந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதித்ததுனால தான் இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை நன்மை செஞ்சிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? சில இடத்துல உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் தீமை செய்ய இருக்கிறாங்கன்னா, ஒரு தீமை செய்தவர்களா இருக்கிறாங்கன்னா கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதையை நடத்துவார். யாரெல்லாம் விளங்குதுங்க? உங்களுக்கு தீமை செஞ்சிருந்தாலும் யோசேப்பு போல, இன்றைக்கு யோசேப்புக்கு தெரியாது இந்த தீமை நம்ம வாழ்க்கையில நன்மையா முடியணும்னு யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. ஆனா யோசேப்பு சொல்றான், நடந்து வருகிறபடி பார்த்து சொன்னா, நீங்க செஞ்ச இந்த தீமை இன்றைக்கு என் வாழ்க்கையில அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தீமை மனுஷன் செய்வான், நன்மையை கர்த்தர் செய்வார். யாருக்கு விளங்குதுங்க? தீமை மனுஷன் செய்வான், ஆனா நன்மை யார் செய்வாருங்க? யாருக்கு விளங்குதுங்க? அப்ப தீமை செய்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. நீங்க எதை குறிச்சு கலங்காதீங்க. யோசேப்பு இந்த வார்த்தை சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் எனக்கு என்ன பண்ண. மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி. ஒருவேளை சிலர் உனக்கு நன்மை செய்கிற மாதிரி உனக்கு முன்பதாக சிலர் பாவித்துக் கொள்வாங்க, நன்மை செய்கிற மாதிரி உங்களுக்கு முன்பதாக சிலர் நடிப்பாங்க. ஆனா உனக்கு விரோதமான குற்றம் சுமத்துறது, உனக்கு விரோதமான வன்கண் ஆவிகள், எரிச்சல்கள், சில வீண் பழிகள் உனக்கு விரோதமா பேசுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறா, அன்றைக்கு யோசேப்பு எல்லாவற்றையும் சகித்து கொண்டதை போல நீ சகித்து கொண்டிரு, அதிசீக்கிரத்துல உன் தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரும் வாழ்க்கையில சில தீமையை அனுமதிக்கிறார் சொன்னா, அந்த தீமையினால உன்னை அழிப்பதற்காக அல்ல, அந்த தீமையின் மத்தியில கர்த்தர் உன்னை வாழ செய்வதற்காக. யோசேப்பு தீமையின் மத்தியில அழிக்கல, அந்த தீமையின் மத்தியில யோசேப்புடைய தலைய, யோசேப்புடைய அரிக்கட்டுகளை, யோசேப்புடைய நட்சத்திரத்தை, யோசேப்புடைய சந்திரனும் சூரியனும் வணங்கும்படி கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சாரு. சில காலங்கள் ஆச்சு, சில சூழ்நிலைகள் லேட் ஆச்சு, அதெல்லாம் உண்மைதான். சில பாடுகளை அனுபவித்தது உண்மைதான். தேவ பிள்ளைகளை, நீங்கள் பொறுமை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா மனிதர்கள் உங்க வாழ்க்கையில செய்த அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். யார் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில சில மனிதர்கள் என்னை குத்திட்டே இருக்கிறாங்க பிரதர், சில மனிதர்கள் தேவையில்லாம என்னை பகைக்கிறாங்க, நான் ஒன்றும் செய்யலனாலும் எனக்கு விரோதமாய் என்னோட அந்த வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப என்னை கடினப்படுத்துகிறது. நான் ஒன்றும் அவர்களுக்கு விரோதமா பேசலாம், ஆனா என்ன குறித்த சம்பந்தமே இல்லைனாலும் அவர் என்னை பாதித்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் தீமையான காரியம் செய்தாலும் நன்மை செய்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் யோசேப்புக்கு விரோதமாக நின்ற பொழுதிலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால தான் யோசேப்பினுடைய தலையிருப்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் தீமை செஞ்சாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். அல்லேலூயா. அவங்க தீமை செய்யறாங்க பிரதர், திரும்பவும் நான் என்ன பண்ண, உங்களுக்கு தீமை செய்வது கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. உனக்கு தீமை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய். தீமையை தீமையால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால வெல்லுன்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியம் எதில் போகுது? உனக்கு ஒரு தீமை செஞ்சுட்டானா அவனுக்கு மறுபடி தீமை செய்யாதீங்க. அந்த மறுபடியும் தீமை செய்வது நிமித்தமாக முதலாவதான கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும், அந்த கற்பனையை மேற செய்வது பிசாசுடைய தந்திரம். நீங்க கீழானதை நாடாதீங்க, நீங்க எதை பார்க்கணும்? மேலானவைகளை நாடணும். இந்த உலகத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணாங்க, எனக்கு பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் தான் வேணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறா, உன் வாழ்க்கையில சில தீமைகள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிறது, இல்ல அப்படிப்பட்ட அனுபவத்துல அப்படிப்பட்ட பாதையில நீங்க கடந்து போவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறா, உங்கள் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37:4. உம்முடைய சகோதரர்கள் எல்லோரிலும் தன் தகப்பன் என்ன பண்ணாங்க? அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் சகோதரர்கள் கண்டபொழுது அவனை பட்சமா என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். அந்த பகைதான் நாட்களில தீமையா அவனுக்கு முடிந்தது. அல்லேலூயா. சில மனிதர்கள் சம்பந்தமே இருக்காது, நம்ம பகைப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான வாய்க்கால் வரப்பு சண்டை இருக்காது, ஆனா தேவையே இல்லாம நம்ம என்ன பண்ணுவாங்க?
பகைப்பாங்க, தேவையில்லாம நம்மளை குறித்து பேசுவாங்க. தேவ பிள்ளைகளை, கூட பிறந்த சகோதரனை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். அல்லேலூயா. அந்த பகைத்த போது சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தாலும் கூட அப்பா பிள்ளைய அதிகமா, அல்லேலூயா, அவனுடைய அப்பாவும் நேசிச்சாரு, இவனை உருவாக்கின அப்பாவும் நேசிச்சாரு. அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற அப்பா உன்னை நேசிக்காமல் போனாலும் தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தகப்பன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கு ஒருவேளை தீமையின் பாதையில நடப்பது சில காலங்களில், சில காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில கூட காணப்படலாம். ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையா முடிய பண்ணுவார். அதே அந்த 37ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனம் வாசிங்களேன். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு சமீபமாய் வரும் முன்னே கொலை செய்யும்படி சதி யோசனை. யோசித்து பாருங்க, யோசேப்பு தான் சகோதரர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் அவன் தவறு செஞ்சதே இல்லை. வேதமும் எந்த இடத்துல என்ன பண்ணல, அது பதிவும் செய்யல. யோசேப்பு எல்லாருக்கும் இளைவனா இருக்கிறதுனால தான் எல்லா அண்ணன்மார்களுக்கும் யோசேப்பு என்ன பண்ணியிருந்தாரு? கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆனா இவங்களுக்கு ஏன் யோசேப்பை பிடிக்கலன்னா, யோசேப்பு அப்பா அதிகமா நேசிக்கிறார். வேற எந்த விதமான விஷயமோ எந்த விதமான காரியமோ அண்ணனுக்கு விரோதமா யோசேப்பு செய்யல. அப்பா யோசேப்பு அதிகமா நேசிக்கிறார். இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. யாருக்களை விளங்குதுங்க? அல்லேலூயா. சில இடத்துல பலரை நேசிப்பதனால கூட தீமை அதிகமா வந்துடும். உலக உறவுகளில நீங்க அதிகமா ஒருத்தர் நேசிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு அதிகமா நம்பி இருப்பீங்க. உலக வாழ்க்கையில இவங்களை பிரதனை என்னுடைய எல்லா பர்சனலையும் நான் அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சூழ்நிலையில என்னுடைய குறைகளை மற்றவங்கிட்ட சொல்லி அதை ஏளனமா நினைச்சு நான் நன்மையா நினைச்சவங்க என் வாழ்க்கையில தீமை செஞ்சுட்டாங்க. யாருக்கு விளங்குதுங்க? நான் நன்மையா நினைச்சவங்க, நல்லவன் நினைச்சேன், நான் நல்லவன் நம்பினவங்க என் வாழ்க்கையில தீமை செஞ்சாங்க. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இதை கேட்கிற, இதை என்னோடு கூட இணைந்து இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக மனுஷர்கள் உனக்கு தீமை செய்வாங்க, உலக மனுஷர்கள் உன்னை பகைப்பாங்க. ஆனா உன்னை உண்டாக்கினவர் தீமை செய்தவர்கள் முன்பதாக வாழ செய்ய வைப்பதுதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிங்க. ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று. நான் சொல்றேங்க, தீமை செஞ்சாலும் ஜீவன் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர் நினைச்சிருந்தா அப்பவே அதெல்லாம் பண்ணிருக்க முடியும், ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். ஏன் அதை ஆண்டவர் கடந்து போக பண்றான்னு சொன்னா, கடந்து போகக்கூடிய நோக்கமே நீ ஆவிக்குரிய ரீதியில பலன் அடையணும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய ரீதியில பலன் அடையணும். ஒருவேளை இந்த அட்மாஸ்பியர்ல, இந்த சிச்சுவேஷன்ல யோசேப்பு நடக்கலனா, இந்த 50ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அவன் சொன்னவன், இப்பொழுது நடந்து வருகிறபடியே இந்த தீமையை எல்லாவற்றையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படியா பண்ணியிருக்கிறாரு? நன்மையா. அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணல, அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் கடந்து வரலன்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யோசேப்பு சொல்லியிருக்க முடியாது. யாருக்கு விளங்குதுங்க? சில காலகட்டத்தில் சில மனிதருடைய சாயல்களை கற்றுக் கொடுப்பதற்காக சில மனிதர்களோடு கர்த்தர் ஒன்று இணைப்பார். யாருக்கு விளங்குதுங்க? சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில மனிதர்களோடு கூட உங்களை ஏன் சில காரியத்தை இணைப்பார்னா, அவங்களுடைய சுய ரூபத்தை சில கர்த்தர் என்ன பண்ண அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு குழியில போற வரையிலுமே தான் சகோதரர்கள் என்னை வெறுக்கிறான்னு விஷயம் யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. யாருக்கு சொல்றது விளங்குது? கடைசியிலும் யோசேப்புக்கு என் அண்ணன்கள் என்ன பண்றாங்க? என்னை வெறுக்கிறாங்க, என்னை கொலை செய்ய போறாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. சில இடத்துல இவங்க என்ன வெறுப்பான்னு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட கூட பயணம் செய்கிறோம். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. எனக்கு அவங்க தீமை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு கூட அவளோட நம்ம டிராவல் பண்ண சொன்னா அது கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. உன்னை புரிஞ்சு கொள்ளுங்க, உலகம் எவ்வளவுதான் தீமை செஞ்சாலும் கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தா எந்த தீமையும் என்னை மேற்கொள்ளாது. நான் தீமை வராது சொல்ல, தீமை என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில தீமை வந்தது. அந்த தீமைக்கு ஈடாக அவன் இழந்து போன எல்லாவற்றையும் யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெண்டத்தனையா கொடுத்தார். அல்லேலூயா. சில தீமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறான்னு சொன்னா ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, அது நன்மைக்கு எதுவாகவே. அல்லேலூயா. அது நன்மைக்கு எதுவாக. உள்ள தீமை உங்க மனுஷர்கள் உங்களை குத்திட்டே இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல ஒருவேளை எங்க மாமியாரு என்னை குத்திட்டே இருக்கிறாங்க பிரதர், நான் ஒரு தவறும் செய்யல, என்னை குறிச்சு குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, கவலைப்படாத. ஏற்ற வேலையில கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சில தீமையில நீங்க
பொறுமை உள்ள சகிப்பு தன்மை உள்ளவர்களா இருப்பீங்க சொன்னா அந்த தீமையை வருகிற நாட்களில் கத்த நன்மையாய் முடிய பண்ண வாசிக்கிறது. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு பிளான் பண்றாங்க. அந்த தீமை எப்படியா மாறுது? சாகடிக்கிறது இவன், படி போறது யாரு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? செஞ்சது அவங்க தான் இருப்பாங்க, ஆனா செஞ்சது அவங்கள மறைச்சிட்டு வேற ஒரு குறிச்சு என்ன பண்ணுவாங்க? அடையாளப்படுத்திடுவாங்க. உனக்கு தீமை செஞ்சவன் அவனை தான் இருப்பான், ஆனா அவன் பேர் மறைக்கப்பட்டு வேறொரு மேல பழி சுமத்துவாங்க. நீ சில தீமை செஞ்சிருக்க மாட்ட, ஆனா அந்த தீமை யார் பேரை வந்துடும்? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க தேவ பிள்ளைகளே? அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்க தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில சகோதரர்கள் தீமை செய்தார்கள், ஆனா கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மை மாத்திரம் தான் செய்தார். குழியில போடும்போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சதி யோசனை செய்யும் போது யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். ஏனென்றா யோசேப்புக்கு தெரியவே தெரியாது இவங்க எனக்கு தீமை செய்ய போறாங்கன்னு. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே, உனக்கு பின்னாடி நடக்கிறது உனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் சொல்லுங்க, ஆண்டவரே யோசேப்போடு இருந்ததை போல நீர் என்னோடு இரு. நீங்க எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6, 7, 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், நீங்க என்னை விற்றதுனால இப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம தம்பிக்கு நம்ம தப்பு செஞ்சுட்டோம், ஆனா நிக்க அவன்கிட்டயே நம்ம மறுபடியும் வந்திருக்கிறமே என்று. ஒருவேளை என் சகோதரரே நீங்க சஞ்சலப்படாதீங்க, நீங்க என்னை விற்றதுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். யாருக்கு விளங்குதுங்க? அது யோசேப்பு எப்படி எடுத்துக்கொள்கிறா பாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு நான் கேட்டனே நீ எனக்கு தரவே இல்லையே, நீங்க வந்து என்ன கேட்டு கேட்கறேன், நான் தரமாட்டேன். யாருக்கு சொல்றது விளங்குது? அன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒரு கடன் பிரச்சனைக்காக என்னுடைய தேவைக்காக வந்தபோது நான் கேட்டபோது நீ மறுதளிச்ச, இன்றைக்கு என்னிடத்துல வரும்போது நீ சந்தோஷப்படாத. கிறிஸ்துவத்துல அது முட்டாள்தனமான ஒரு காரியம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? உன்னை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நபர்கிட்ட போயிட்டு ஒரு உதவிக்குன்னு போயிருப்ப, காலங்களும் சூழ்நிலைகளும் நீ யாரிடத்தில் போனியோ அவர்கள் மறுபடியும் உன்னிடத்தில் வர செய்வது கர்த்தருடைய சித்தம். யாருக்கு விளங்குது நான் சொல்றது? யாருக்கு புரியுது? ஒரு காலகட்டத்தில் உதவி அவங்கள தேடி போயிருப்ப, ஆனா காலங்கள் மாறும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது அவர்கள் உன்னை தேடி உதவிக்குன்னு வரும்படி கர்த்தர் செய்வார். யாருக்கு விளங்குது? செய்வார்னு ஒரு ஆமீன் சொல்லல. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. சிலரெல்லாம் நம்ம வளர்ந்துடவே கூடாது, அடுத்த நிலைக்கு நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சில உறவின் மக்களும் கூட இருக்கிறவங்களே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பாங்க. நான் மீண்டும் சொல்றேன், மனிதர்கள் தீமை செய்வார்கள், கர்த்தரோ, யாராலும் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார்னு சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒருவேளை இப்போ ரொம்ப கஷ்டமாகுது வருது, நான் வாழறதுக்கு என்னால் வாழவே முடியல, கஷ்டப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது சீக்கிரத்தில் உங்க தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். அந்த தீமையின் பாதையில் நடக்கிறீங்களா, அந்த தீமை சீக்கிரத்தில் அதற்கான முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். தொடர்ந்து வாசிங்க. விசனமா இருக்கும் வேண்டாம், ஜீவ லட்சணத்தை செய்யும்படிக்கு என்ன பண்ணிட்டாரு? நீங்க என்னிடத்தில் வருவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்காக கர்த்தர் என்னை முன்னாடி. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க அவன் சொல்ற விஷயம்? பாத்தீங்களா? என்ன நீங்க கொலை செய்ய நீங்க ட்ரை பண்ணீங்க, என்ன பகைச்சிங்க, அதை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கடந்த கால நிகழ்வுகள் குறித்து கலங்காதீங்க. கடந்த காலத்தை உங்களை குறித்து, தீமை செஞ்சவங்களை குறித்து ஒருவேளை நீங்க கசப்பான அனுபவத்திலே இருக்காதீங்க. யோசேப்பு கடந்த கால வாழ்வை மறந்து போனா. கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சில தீமை செஞ்சாங்களா அவங்கள மறந்துடுங்க. அவங்கள இல்ல, அவங்க செஞ்ச தீமையா யாருக்கு புரியுது? ஆமீனே வரலையா? யோசேப்பு தான் சகோதரர்களை மன்னித்தான். சகோதரர்களை ஏன் அதை எப்படி எடுத்துக்கொண்டான்னு சொன்னா, நீங்க என்ன பகைச்சதுனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. சில உபத்திரவத்தின் மத்தியில் தான் சில சபையில இணைஞ்சிருப்பாங்க, சில கைவிடப்பட்டதுனாலதான் இயேசுவின் அன்புக்குள்ள வந்திருப்பாங்க. யாருக்குள்ள விளங்குது? யாருக்குள்ள விளங்குதுங்க? பிரதர் நான் ரொம்ப நேசிச்சாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க பிரதர், நான் தேவ சமூகத்தில் வந்தேன், அவருடைய அன்பு என்னை பற்றி கொண்டது. தேவ பிள்ளை அவன் கைவிட்டதுனாலதான் உனக்கு ஆசீர்வாதமே. யாருக்கு விளங்குதுங்க? அவனை தூஷித்ததுனால உனக்கு ஆசீர்வாதம். யோசேப்பை கைவிட்டதுனால தான் கைவிடப்பட்ட இடத்துல ஏசப்பா யோசேப்பின் கையை பிடிச்சாரு. இல்ல உலகத்தால கைவிடப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறா, உங்க கை அவர்கிட்ட இருக்கு, அவர் உங்களை கைவிடவே மாட்டார்.
யார் விசுவாசிக்கிறீங்க? இது எமோஷனலாக சொல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்க தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 56:5 வாசிங்க. சங்கீதம் 56:5. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். அவங்களுடைய வேலை எதுவா இருக்குதான்? அவங்களுடைய வேலை என்னதான்? மனுஷங்க வேலையே உன் வாழ்க்கையில் எப்பவுமே என்ன பண்ணவே இருக்கணும்? வாயை திறந்து சொல்லணும். மனுஷங்க என்னதான் பண்ணுவாங்க? தீமை தான் செய்வாங்க. உலகத்துல என்னை குறித்து நன்மையா யோசிக்கிற, நன்மையா பேசுகிறவர்கள் என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன். யாருக்கு விளங்குதுங்க? மற்றவங்க எல்லாருமே எனக்கு என்னதான் நினைப்பாங்க? ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலைகளில். யாருக்கு விளங்குதுங்க? அவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே நான் இவன் வளரவே, இவன் உயரவே, நீ ஆசீர்வதிச்சு உனக்கு கூட இருக்கிறவனுக்கு. தேவ பிள்ளைகளே, நான் உனக்கு புரிஞ்சுக்கல. உலகம் எவ்வளவுதான் உனக்கு தீமை செய்ய நினைச்சாலும் பரவாயில்ல, அது ஒரு பக்கம் கட்டும். என் கூட கர்த்தர் இருந்தா அந்த தீமையை அவர்களுக்கு முன்பதாக நன்மையா மாற பண்ணுவார். யாருக்களை விளங்குதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பிரதர், வாசிங்க அந்த வாசல மீன் வாசிங்க. 56:5. அதாவது எதில் இவனை கவுக்கலான்னு பார்ப்பாங்க. ஏதோ நீ எமோஷனல்லையோ இல்லை அவசரப்பட்டோ உன்னை அறியாமோ சில வார்த்தை சொல்லிட்டு இருப்ப வீட்டில். அந்த வார்த்தை சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசாத, அதை அவங்ககிட்ட வாங்காத, தொடாத. அல்லேலூயா. நீ ஒரு முறை தான் சொல்லியிருப்ப, சொன்ன வார்த்தை 1000 முறை சொல்லி காமிச்சு அது உன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் எதை தொட்டால் அந்த வார்த்தை தான் வாயில் வரும். அல்லேலூயா. நம்மளை ஆக்கிடுவாங்க. அது போல ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீங்க பார்க்கறது சிரிக்கிறது பார்த்தா அந்த அனுபவத்துக்குள்ள தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையால சில நமக்கு தீமை நினைப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் நமக்கு தீமை நினைத்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்க சூழ்நிலையை கர்த்தர் அறிந்து கொள்வா. அவ்வளவுதான். உங்களை கர்த்தர் பார்க்கிறா. மனுஷன் பிரியப்படுற மாதிரி வேணாங்க. நான் என்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய இருதயத்தின் ஏக்க எதை நினைச்சு சொன்ன யாருக்கு தெரியும்? சில நேரத்தில் அதை புரிய வைக்க போகும்போது தான் இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். புரிய வைக்கும் போவோம், இல்லைங்க இதை நான் அப்படி நினைச்சு சொல்லவே இல்லைன்னு. இப்ப அதை முடியறதுக்குள்ள முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பா, அது வந்துடும். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு முன்பதாக உங்களை நீதிமான் சொல்லப்பட நீங்க என்ன பண்ணாதீங்க, விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அங்க ஒண்ணு நல்லவன்னு சொல்லிட்டா கூட நீ போயிட்டு பிறகு ஒன்று என்ன தான் சொல்லுவாங்க? புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எதை சொன்னாலும் தேவ சமூகத்தில் போய் சொல்லு, அவர் உன்னை நடத்துவா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க. நித்தமும் என் வார்த்தையினாலே புரட்டுகிறார்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்ல போற? நித்தமும் என் வார்த்தையால புரட்டுறதுனா அது ஒரு பேஜ் இப்படி திருப்புவான், இதுல ஒண்ணு இல்லையே, திருப்பணும் இப்படி திருப்பி பார்ப்பான், இதுலயும் ஒண்ணு இல்லையே, சரி பார்த்தோமே திருப்பி அத்தையும் திருப்பி பார்க்கலாம். யாருக்கு விளங்குதுங்க? அந்த வார்த்தை எப்படி போட்டா எப்படி மாறுன்னு பார்த்து, அல்லேலூயா, தீமை செய்கிற மத்தியில கர்த்தர் உங்களை வாழ செய்வான். நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதன் புஸ்தகம் 105 சங்கீதத்துல 16-17 வாசிக்க கேட்போம். அவர்களுடைய தேசத்திலே பஞ்சத்தை வசித்து முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு யாருக்கு முன்னாலே? யோசேப்புடைய சகோதரர்களுக்கு முன்னாலே ஒரு புரு யோசேப்பை அனுப்பினார். போதுங்களா? யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டதனுடைய நோக்கமே குடும்பங்களை பாதுகாக்கத்தான். யாருக்கு விளங்குதுங்க? உங்க குடும்பத்தினால நீங்க பகைக்கப்படுகிறீங்கன்னா இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், உங்க குடும்பம் உங்களால தான் பாதுகாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு பகைச்சது ஒருத்தருது, ஆனா அந்த குடும்பமே முழுவதும் யோசேப்பால காக்கப்பட்டது. அல்லேலூயா. சில பகை வருதா, கவலைப்படாத, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். சில தீமை வருதா, கவலைப்படாத, அதை பொறுமையோடு கூட டிராவல் பண்ணு, அது பொறுமையோடு கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். 17 வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டதுடைய நோக்கமே அவங்க வாழ்க்கையில நன்மை செய்ய. யாரை கொண்டு? யோசேப்பை கொண்டு. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 வாசிங்க. என்னங்க? உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலதான் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா.
தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்படும் போது எனக்கு மாத்திரம் ஏன் பிரதர், நான் தினமும் அழுது கொண்டே இருக்கிறேன், என்னை தினமும் பகைக்கிறாங்க, நான் தினமும் கஷ்டத்தின் பாதை நடக்கிறேன், எனக்கு பலவீனம், எனக்கு எப்பவுமே தீமை தான் நடக்குது. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாத, அது சீக்கிரத்துல உன் தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். உபத்திரவப்படுவது நல்லது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் சொல்ல வரல. நீ உபத்திரவப்படுவது நல்லது. அல்லேலூயா. நீ உபத்திரவப்பட்டாலும் உன்னோட கூட இருந்தவங்க இன்னைக்கு உங்க கூட இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்க வயசுல இருக்கிறவங்க உனக்கு முன்னாடி என்ன பண்ணி இருக்கிறாங்க? பிரதர், கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, உட்கார முடியல, எது வந்தாலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உபத்திரவப்படுது. வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. யோசிப்பதான் சொல்றான், இப்பொழுது நடந்து வருகிறபடியே நீங்க செஞ்ச தீமை. இப்ப யோசிக்கிற, ஒருவேளை நீங்க என்ன தூக்கி குழியில போடணும்னு சொன்னா இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அல்லேலூயா. சில உபத்திரவமான சூழ்நிலையில நீங்க கடந்து போறீங்களா? இதை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்காதிருங்கள். நிச்சயமா உங்க உபத்திரவத்தை அதி சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றுவார். அதிசீக்கிரத்துல இல்ல 4 மாதமோ இல்ல 3 மாதம் இல்ல, அதிசீக்கிரம் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்க சொன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில தீமையை நன்மையால் முடிய பண்ண முடியும் சொன்னா. இப்ப இந்த வார்த்தை பேசும்போது ஆவியானவர் சொல்றா, யார் இடத்துல நீங்க நன்மைக்காக போய் நின்றீங்களோ அவங்க உன்னை தேடி வருவாங்க, உன்னிடத்தில் நன்மை பெறும்படி. விசுவாசம் எப்படி இது பத்தியா? அல்லேலூயா. யார் இடத்துல நன்மை வேணும்னு போய் நின்று உங்களை எந்த இடத்துல உங்களுக்கு தீமை செஞ்சாங்களோ அதே மனுஷர்கள் உன்னிடத்தில் நன்மை பெறும்படி வரும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்றது. அல்லேலூயா. கர்த்தர் அதி சீக்கிரத்துல நன்மை செய்வார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்பேன். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனும் எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டது நினைக்கிறதும் இல்லை, அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே. என்ன பண்றாங்க? நான் சொல்றேங்க, உங்க இருதயத்தை என்ன நினைக்கிறன்றது தான் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களை உலகம் என்ன வேணா நினைக்கட்டும், ஆனா உங்களை குறிச்சு கர்த்தர் அறிஞ்சிருக்கணும். அப்ப உன்னை அறிகிறான்னா என் பிள்ளை நல்லதுதான் நினைப்பாங்க, நல்லதுதான் செய்வாங்க, யாரையும் அழிக்க மாட்டாங்க, எங்க பிள்ளைகள் அவருடைய சுத்தத்தை செய்வதுதான் நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பு எந்த சூழ்நிலையிலுமே தன் சகோதரர்களுக்கு தீமை நினைக்கவே இல்லை. யோசேப்புக்கு தான் சகோதரர் தீமை செஞ்சாங்க. ஆனா யோசேப்பு சொல்றேன், இல்ல நீங்க என்ன தூக்கி போட்டதெல்லாம் குறிச்சு என்ன பண்ணாதீங்க, விசனப்படாதீங்க, நீங்க என்ன தூக்கி போட்டுதான் நல்லது, நான் இப்ப நம்புறேன், எனக்கு கர்த்தர் என்ன நடத்தி வந்திருக்கிறாரு, இப்ப எனக்கு விளங்குது. அல்லேலூயா. உங்களை தேவையில்லாம பகைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீமா? அம்மா சாப்பாடு கூட சாப்பிட முடியல, சரியா? கவலைப்படாத, கர்த்தர் உன் விசனங்களை மாற்றுவான். யோசேப்புக்கு சாப்பாடு கூட கிடைக்கல, அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகும்போது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். இன்னைக்கு இவன் போட்டா தான் சகோதரருக்கு சாப்பாடு, சகோதரருக்கல்ல தேசத்துக்கே சாப்பாடு யோசேப்பு நிமித்தமா தான். யாருக்கு விளங்குதுங்க? உன்னை வருகிற நாட்களில் ஜாதிகளை ஆசீர்வாதத்தின் பாதை நடத்த உன்னை தேவன் முன்குறிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். பிரைஸ்லாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் டக்குன்னு வாசிக்கணும். அன்றியும் அப்போ உபத்திரவம் வருதுன்னு சொன்னா தீர்மானித்தவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உபத்திரவத்தையே அனுமதிப்பார். எல்லாருக்கும் உபத்திரவத்தை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருந்த எல்லா சகோதரருக்கும் உபத்திரவத்தை அனுமதிக்கல. யோசேப்புக்கு தான் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதித்தார்னா யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்குல்ல, அந்த தீர்மானத்துக்குள்ள நீ வந்துட்டு நான் நிச்சயமா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்பங்க சகலமும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அந்த துன்பத்தை கர்த்தர் நன்மையா மாற பண்ணுவா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு புலம்பினா, ஆனா அப்போ விளங்கல, இப்ப விளங்குது. கர்த்தர் என்னை சிறைச்சாலையில் போட்டது நோக்கமே என்னை நன்மையான பாதை நடத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உன் தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். பிரைஸ்லாம். நீங்க அதே நீங்க அப்போஸ்தலருக்கு எழுதிய நடபடியில் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர்
2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த, யாருங்க, யார் நிர்ணயித்திருக்குது என் வாழ்க்கையில? தேவன் தான் என் வாழ்க்கையில சில பலவீனங்கள் வருதுன்னு சொன்னா அந்த பலவீனங்கள் யார் நிர்ணயித்திருக்கிறாரு? அல்லேலூயா. சில மனிதர்கள் உனக்கு விரோதமா எழும்புறாளா? தேவன் நிர்ணயித்திருக்கிறார், கவலைப்படாத. அல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமாக ஒரு குடும்பம் அவனுக்கு விரோதமா எழும்பி நின்ற போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட, நல்ல கவனிய, சில இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். தீமையான பாதையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். கஷ்டப்படும்படி கர்த்தர் செய்வார். பயப்படாதீங்க, கர்த்தரும் கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்க கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 76:10 வாசிங்க. சங்கீதம் 76:10. என்னங்க? மனுஷனுடைய கோபம் மகிமை என்ன விளங்குதா? ஒருத்தன் என்ன கோபம் கொண்டாதான் என் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். யாருக்கு விளங்குதுங்க இந்த வார்த்தை? யாருக்கு விளங்குதுன்னு தெரியல. மீண்டும் வசனம் சத்தமா வாசிப்பாளா? மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். என்னங்க? மிஞ்சும் கோபத்தை. அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் கோபத்துல உன்னை ஒருவன் பகைக்கிறானா உனக்காக கர்த்தர் துணையா இருப்பாரு. யாருக்கு விளங்குதுங்க? உன்னை பகைப்பது நல்லதுன்னு சொல்லுங்க, பழகிக் கொள்ளுங்க. சிலர் உன்னை பகைக்கிறானா கர்த்தர், அதனால அவன் பண்ண நீ பண்ணிட்டு ஏசப்பா என்ன நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போறீங்க. அவன் உனக்கு தீமை செஞ்சாலும் பிரதர், நான் அவர்களுக்கு நன்மை தான் செய்யறேன். அவங்க என்ன என் மேல் கோபமா இருக்கிறாங்க, நான் அவர்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? என் தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவான். வார்த்தை யார் நம்புறீங்க? வார்த்தை கேட்கறதுல அற்புதம். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி நீங்க பழக்கி வைக்கும் பொழுதுதான் அதனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியும். காது உள்ளவன் கேட்க கடவன். வசனத்தை எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருமே கேட்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இல்லை. அந்த வார்த்தை யாருக்குள்ள தன்னை அர்ப்பணிச்சு அந்த நல்ல நேரத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீ வீட்டுக்கு போனோன்னு தேவையில்லாதவன் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுவான். தேவையில்லாம உங்க மாமியாரும் மூஞ்சி தூக்கி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு போனோன்னு. நீ நினைச்சுக்கோ, ஏசப்பா நம்மோட கூட இருக்கிறாரு. பரிதாபமா சொல்லிக்கலாமா? ஆமென். வீட்டுக்கு போ, வரும்போதும் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, போகும்போது பார்த்தா உக்கிரமாயிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நீ சொல்லு, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. சிலர் உங்க மேல கோபப்படுறாங்கன்னா ஏசப்பா உங்க மேல பாசமாகறான்னு அர்த்தம். இருக்கீங்களா? உலக கைவிடப்பட நேரத்துல ஏசுவும் கூட இருக்கிறார். உலகம் உனக்கு தீமை செய்யும் போது ஏசப்பா கூட இருக்கிறார். இதை விட ஆசீர்வாதம் என்னங்க? உலகம் இவ்வளவுதான் எனக்கு செய்யட்டும், ஆனா என் கூட யாரு இருக்கிறது? இதை விட விலைமதிக்க முடியாத ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. இது யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது, யோபுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மதிக்கிடத்தில் எல்லாரும் கண்களை மூடி